பணம் வரும் ஆண்டாக 2025 ஆண்டு இருக்கும். மனம் வரக்கூடிய ஆண்டாக 2025ஆம் ஆண்டாக இருக்கும். குணம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இருக்கும். பெற்றோர்களுக்கு நிம்மதி இருக்கும். குழந்தைகளால் நிம்மதி இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் நம்முடைய வாழ்க்கை துணை அமைப்புகள் நல்ல விதமாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. தொழில் செட்டில் ஆகாதவங்க, அதை விட ரொம்ப முக்கியம், வட்டியே கட்டிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை வருஷத்துல இந்த கடன் அடையுமோ தெரியல, வீட்டு கடனா இருக்கலாம், வாகன கடனா இருக்கலாம், 15 வருஷத்துக்கு கடன் போட்டேன், அல்லது தேவையில்லாம போய் ஒரு கடன்ல போய் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கடன்களையும் அடைத்து வட்டி இல்லாத அமைப்புகள்ல மாறக்கூடிய அமைப்புகள். ஒரு சொத்தை விற்கிறேன் அல்லது இதை விற்கிறேன் அல்லது திடீர்னு, ஏன்னா மந்திரகாலின்னு ஜீபூம்பா மாதிரி உடனடியா நம்ம கடன் யாருக்கும் அடைஞ்சிடாது. அல்லது கடன் கொடுத்தவரை டக்குன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு கடனையே கண்டுக்காம போயிட விட்டுற மாட்டார். எல்லாம் படிப்படியாகத்தான் நடக்கும் என்பதன் அடிப்படையில் எல்லாமே நிறைவாக படிப்படியாக அமையக்கூடிய அமைப்பு. துளாராசிக்கு சுருக்கமாகவே ராசி பலனை சொல்லிடலாம். எல்லாம் நல்லபடியாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு.